இன்னைக்கு எங்க வீட்டுல அம்மா இல்ல காஞ்சிபுரம் போய்க்கிறாங்க. இன்னைக்கு நான் தனியா தான் சர்வே பண்ணிடுறேன். ஹேர் பேக் போடலான்னு சொல்லிட்டு வெந்தயத்தை அரைச்சி தலைய போட்டாச்சு. கம்ப்யூட்டர்ல உட்காந்து சூடாயிடுச்சு. வெந்தயம் ஓகே. மார்னிங் ஏஞ்சி இப்படி பண்ணா நம்மளோட ஹேண்ட் கொஞ்சம் வலியெல்லாம் குறையும். மார்னிங் ஆயில் ஃபார் ஃபேஸ். படக் 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 டபக் 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 இன்னைக்கு எங்க அம்மா வேற வீட்டுல இல்ல, நான் தான் மார்னிங் டிஃபனே செய்யணும் போலயே. மேகி செஞ்சிடலாமா? 2 minutes மேகி ரெடி. சீசனல் ஃப்ரூட், தண்ணி. நல்லா சாப்பிட்டாச்சு. ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய குழப்பம் எனக்குள்ளே. யூடியூப்பில் வீடியோ போட்டால் ரீச் ஆகுமா ஆகாதா, என்ன எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதான்னு நிறைய குழப்பங்கள் இருந்துச்சு. அப்புறம் 2-3 வீடியோவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. என் கூட இருந்தவங்களே அக்கா நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லியாக சில பேர் நம்மளை டிமோட்டிவேட் பண்ணுறது மாதிரியே பேசுவாங்க. எதுக்கு உனக்கு இந்த வீடியோ, உனக்கெல்லாம் ரீச் ஆகாது, உன்னெல்லாம் யாருக்கும் பிடிக்காது அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் என் காது படையே கேட்டிருக்கேன், நீ பிளாக்காக இருக்க, ஃபேட்டாக இருக்க, அப்படி இப்படின்னு. ஆனால் அதை நான் மனசில் போட்டுக்கவும் மாட்டேன், காதில் வாங்கிக்கவும் மாட்டேன். எனக்கு தெரியும், நம்மளுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த இடத்துல இருக்கணும். அதுக்கு மற்றவங்கக்கிட்ட நம்ம கிட்ட ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அவசியமே கிடையாது. யார் நம்மள என்ன டிமோட்டிவேட் பண்ணாலும் நெகட்டிவாக பேசினாலும் தூக்கி போட்டு போயிட்டே இருங்க. ஒருத்தவங்க நம்ம பின்னாடி பேசிட்டே இருக்காங்கன்னா நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம், அங்கேயும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் வீடியோ போடலையான்னு கேட்டால் இல்லவே இல்லை, எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் தேவைப்பட்டுச்சு, அதனால தான் நான் வீடியோ போடல. இதுக்கப்புறம் நம்ம வீடியோ உங்கள் வீடு தேடி வரும். பாய்.